மழை காலத்தில் தோசை மாவு புளிக்காமல் இருப்பது இயல்பானது. அப்போது மாவில் சிறிதளவு வேக வைத்த அரிசி சேர்த்து கிளறினால் தானாகவே புளிப்பு தட்டிக் கொள்கிறது. வயிறுக்கும் நலம். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இவற்றை குறிப்பிட்ட அளவு எடுத்து வறுத்து பொடித்து தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படும். வேறெந்த நோய்களும் அண்டாது. சமையல் அறையில் உள்ள ஸ்டீல் சிங்கை சுத்தம் செய்ய அலுமினியம் பாயில் பேப்பரை எடுத்து கசக்கி 2 நிமிடங்கள் நன்றாக தேய்த்து கழுவி பாருங்கள். உங்கள் சிங் புதுசு போல மாறும். அசைவம் சமைத்த பாத்திரத்தை சோப்பு பவுடர் போட்டு கழுவிய பின்பு டீ தூள் போட்டு கழுவி பாருங்கள். அந்த பாத்திரத்தில் அசைவாடை சுத்தமாக வீசாது. டீ போட்ட பிறகு அந்த திப்பியை குப்பையில் போடுவோம் அல்லவா, அதை பாத்திரம் தேய்க்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டிற்குள் பாம்பு வருவதை தடுக்க இதை மறக்காமல் செய்யுங்கள். பாம்புகளுக்கு பூண்டு வாசனை அலர்ஜி. எனவே பூண்டினை நசுக்கி தண்ணீரில் கரைத்து செடிகளின் மீது கரைத்து விடலாம். தோட்டத்தின் மூளையில் புதினா செடி வளர்க்கலாம். ஏனெனில் புதினா வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காது என்பதால உங்கள் வீட்டு தோட்டத்தில் பாம்புகள் வர வாய்ப்பே இல்லை. மாம்பழங்கள் வாங்கினால் கவனிக்க வேண்டியது, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் மாம்பழங்களை போட வேண்டும். மாம்பழங்கள் தண்ணீரில் மூழ்கினால் அவை இயற்கையாக பழுத்த பழம். தண்ணீரில் மிதந்தால் அவை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டவை. மட்டன் அல்லது சிக்கன் கிரேவி செய்யும் போது கிரேவியை அடுப்பிலிருந்து எடுப்பதற்கு முன் சிறிது முந்திரியுடன் கசகசா சேர்த்து அரைத்து கிரேவியில் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினால் கிரேவி ருசியாக இருக்கும்.